இந்த கோவிலின் மிகப்பெரிய மர்மம் இங்குள்ள சிவலிங்கம். ஒரு நாளைக்கு 5 முறை இந்த லிங்கம் நிறம் மாறுகிறது. தாமிர நிறம், இளஞ்சிவப்பு, உருக்கிய தங்கம் போன்ற நிறம் என ஒவ்வொரு வேளையும் ஒரு வண்ணத்தில் காட்சியளிப்பதால் இவருக்கு பஞ்சவர்ணேஸ்வரர் என்ற பெயரும் உண்டு. சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் இமயமலையில் திருமணம் நடந்தபோது உலகத்தை சமநிலைப்படுத்த அகத்திய முனிவரை தென்திசைக்கு அனுப்பினார் சிவன். உன் திருமணக் கோலத்தை என்னால் காண முடியவில்லையே என வருந்திய அகத்தியருக்கு இந்த திருநல்லூரில்தான் இறைவன் தனது திருமணக் கோலத்தை காட்டி அருளினார். இன்றும் கருவறையின் பின்புறம் இந்த திருமணக் கோலத்தை காணலாம். புராணங்களின்படி யமதர்மன் ஒருமுறை இறைவனை வழிபட இங்கு வந்தார். அப்போது இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி சாப விமோச்சனம் பெற்றதாக கூறப்படுகிறது. இக்கோவிலில் உள்ள சப்த சாகர தீர்த்தம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. இங்குள்ள இறைவனை வழிபடும் போது ஒரு பக்தரின் தலை மீது இறைவன் தனது திருவடியை பதித்து அருள் புரிந்தார். அதன் நினைவாகவே இன்றும் இக்கோவிலில் பக்தர்களுக்கு சடாரி வைக்கும் பழக்கம் உள்ளது. சிவபெருமான் கோவில்களில் சடாரி வைக்கும் வழக்கம் உள்ள மிகச்சில கோவில்களில் இதுவும் ஒன்று.